வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், வெளியில் ராஜா போல தெரிவீர்கள், உள்ளுக்குள்ள காயமடைந்த ஒரு மனசு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எப்பவுமே தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதை நீங்கள் உறுதியுடன் செய்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள். தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர். இதுதான் நீங்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாகவோ சில வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எது செய்தாலும் அது தவறாகவே முடிந்து விடுகிறது. இதனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை நீங்களே இழந்து விட்டீங்க. இதுதான் உங்களுடைய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். தலை நிமிர்ந்து நடப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பானது குறைந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதனால எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுக்கு சந்தேகங்களானது ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு தைரியத்தை நீங்கள் எப்பொழுதுமே கொடுப்பீங்க. மற்றவங்க எவ்வளவு கோழையாக இருந்தாலும் அவன் கோழை கிடையாது, அவனும் ஒரு மனிதன், அவனுக்குள்ளேயும் தைரியம் ஏற்படணும் அப்படின்னு உங்களிடம் இருக்கக்கூடிய தைரியத்தை, உங்களுக்குள்ளே எப்படி தைரியம் வந்தது, நீ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சில நபர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருப்பீங்க ஒரு காலத்தில். ஆனால் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கே அந்த ஒரு தைரியமானது தேவைப்படும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். இதனால் எந்த விதமான முடிவுகளையும் உங்களால் சுயமாக எடுக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி கொண்டே இருக்கிறது. மற்றவங்களுக்கு நீங்க தைரியம் கொடுத்து அவர்களை உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஒரு குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். நம்மளால ஒருத்தன் நல்லா இருந்தானா அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் மற்ற ராசிக்காரங்க எப்பொழுதும் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்மளே நல்லா இல்லை, அவன் ஏன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணமானது இருக்கும். ஆனால் நீங்கள் யாரு என்னன்னு தெரியாமலே மற்றவங்களுக்கு உதவி செய்து அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக விளங்குவீங்க. ஆனா அந்த வலிமையான முகமூடியின் பின்னால் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? எத்தனையோ காயங்கள் இருக்கும், எத்தனையோ சொல்ல முடியாத கண்ணீர்களும் இருக்கிறது என்பதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த அளவுக்கு வெளியில சொல்ல முடியாது சில பிரச்சனைகளானது இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாம இன்னமும் நீங்கள் சிக்கி தொலைந்து கொண்டிருப்பீங்க. நீங்க கண்ணீர் விட்ட காலங்கள் கூட நிச்சயமாக உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் ஏன் அனைவருக்கும் தைரியம் கொடுக்குறீங்க தெரியுமா? நீங்கள் துன்பத்தை அனுபவித்தவர் என்பதால் நீங்கள் அனுபவித்த வழி மற்றவங்க அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல மனது உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் நீங்க மற்றவங்களுக்கு தைரியம் கொடுப்பீங்க. நீங்க எது வேண்டுமானாலும் உங்களால முடிந்த உங்களுக்கு தெரிந்த உதவிகளாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க உடனே கத்து கொடுத்துருவீங்க. ஆனா நிறைய நபர்கள் மேலதிகாரிகளாக இருக்காங்க அப்படின்னா உடனே சில விஷயங்களை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையவே கிடையாது. நம்ம தான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவனும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, எளிதாகவே கத்துக்கிட்டோம், கத்துக்கிட்டு இனி அவன் மறக்காம இருந்தா போதும், அதுவே அவங்க எனக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால தான் யாராவது சோர்வாக இருந்தால் கூட நீங்க அவங்களுக்கு முதலில் துணை நிற்பீங்க. அவங்களால ஒரு வேலையை செய்ய முடியவில்லை என்றால் கூட நீங்க உங்களுடைய வேலையை செய்து முடித்து விட்டு அவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்வீங்க. மனம் விட்டு பேசுவீங்க. யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நின்று கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது உங்களை புரிந்து கொண்டு அருகில் நின்றவர்கள் மிகவும் குறைவான நபர்கள் மட்டுமே இருப்பார்கள். நீங்க ஒரு 10-15 பேருக்கு இந்த மாதிரி உதவுறீங்க அப்படின்னா அதுல 2 நபர்கள் மட்டுமே உங்களிடம் வந்து சரியாக பேசுவாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்பாங்க. உங்கள் மீது அக்கறையாக இருப்பார்கள். ஆனா அவங்களுடைய மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று இருக்கும். பரவாயில்ல, நமக்கு இந்த 2 நபர்களாவது இருக்காங்களே, ஒரு 10 பேருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னா அதுல 2 பேர் நமக்குன்னு இருந்தாலும் போதும். இந்த மாதிரி சிலர் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒருவர் இருந்தாலும் போதுமானது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க வந்து இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். அந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் மீதி நபர்களுக்கும் நம்ம உதவி செய்தோம் அல்லவா, ஒரு வார்த்தைக்காவது நம்மளிடம் வந்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உங்களை பற்றி கூறணும் அப்படின்னா பெருமையாக வாழ்ந்த ஒரு மனிதர் நீங்கள். அதுதான் உங்களுடைய மறைக்கப்பட்ட ஒரு கண்ணீராகவும் இருக்கும். இது எளிதில் வராத ஒன்றாக இருக்கும். உங்களுக்கு கண்ணீர், நீங்கள் யாரிடமும் உங்களுடைய பலவீனத்தை காட்ட விரும்ப மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் தனியாக இருந்தபோது மட்டுமே அழுகுவீங்க. மற்றவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தாங்கி கொண்டு இருப்பீங்க. ஆனால் வீட்டிலோ ஏன்னா மற்ற இடங்களிலோ நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா கண்ணீர் விட்டு அழுது விடுவீங்க. ஏன்னா அவங்களுடைய மனது அவ்வளவு மென்மையான மனது. ஆனா வெளியில் பார்ப்பதற்கு தைரியமான ஒரு நபர்கள் போல நீங்க தோன்றுவீங்க.
உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், நம்பிக்கை துரோகங்கள், எதிர்பார்ப்பு உடைதல் இவையெல்லாம் மற்ற நபர்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா எவ்வளவோ சோகங்களை அவங்க வெளியில் சொல்ல முடியாம தாங்கிக் கொண்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வெளியில் வரும் பொழுது எதையுமே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. காட்டிக்கொள்ளாம கண்ணீர் வரும். ஆனா அது தனியா இருக்கும்போது மட்டுமே வரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கும். நீங்க சந்தித்த துரோகங்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அந்த துரோகங்களை பத்தி யாரிடமும் நீங்கள் கூறவும் மாட்டீர்கள். நீங்க நம்பியவங்க, உங்கள் பக்கம் இருந்தவர்கள், உங்களை உயர்த்துவார்கள் என்று நினைத்தவர்கள், சில நேரங்கள்ல அவங்க உங்களை கீழே தள்ளி இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கூட தெரியாது. அவங்கள தான் நீங்க கண்மூடித்தனமா நம்பியிருப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போதுன்னு நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு செகண்ட் தாங்க. உங்களை அப்படியே கீழ் நோக்கி தள்ளிவிட்டு அவங்க மேல் நோக்கி போயிருப்பாங்க. ஆனா நீங்க அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சரி, இதுவும் நமக்கு ஒரு பாடம் அப்படின்னு நினைத்து கொண்டு மீண்டும் எழுந்து ஓடி வருவீங்க. இது உங்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். இவங்க கூட இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். உயரத்தில் இருந்தவங்களை கீழே தள்ளிவிட்ட, கீழே இழுத்து விட்ட நபர்கள் யார் தெரியுமா? சிலர் உங்களுடைய வெற்றியை பொறுக்க முடியாத நபர்களாக இருப்பாங்க. இன்னும் சிலர் உங்களுடைய நேர்மையை பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் உங்களுடைய நம்பிக்கையை துரோகம் செய்த நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு உண்மை, அவர்கள் உங்களை தற்காலிகமாக மட்டுமே கீழே இழுத்து விட்டுருப்பாங்க. நிரந்தரமான கிடையாது. உங்களுடைய விடாமுயற்சியுடன் உங்களுடைய உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக செல்ல முடியும். எனவே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மாற்றத்தை கொடுப்பது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையும் அது நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்லும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாள் பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ராஜயோகமானது உங்களுக்கு ஆரம்பமாகும். இதுவரைக்கும் கிடைக்காத நல்ல ஒரு யோகம், அதுவும் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள் இவையெல்லாம் ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக மாறும். பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களை கீழே தள்ளிய நபர்களுக்கு நீங்க திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பதிலடி கொடுங்கள். இதில் எந்த விதமான தவறுகளும் நிச்சயமாக கிடையாது. இதுதான் உங்களுடைய குணமாகவும் இருக்கும். நீங்கள் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. அதுவும் இன்னும் வலிமையான ஒரு காலம். இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தது கூட கொஞ்சம் சோர்வா தான் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியம், அடுத்து நம்ம என்ன செய்யணும், யாரை நம்முடைய வாழ்க்கையில இருந்து முன்னேற்றணும், யாரையெல்லாம் விலக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு தைரியத்துடன் ஓடி வருகின்ற ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் இழந்த மரியாதை பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். இதுவரை உங்களை மதிக்காமல் நடந்தவர்கள் கூட இப்போது உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுக்கு மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைத்துவிடும். உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆற்றல் இவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். நீங்க செய்த உழைப்பை உலகமானது கவனிக்கும். உலகம் கவனித்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இந்த ஒரு நேரத்துல உங்களை இழந்தவங்க, அவங்க உண்மையில உங்களை நினைத்து வருத்தப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அந்த ஒரு மனிதரை நான் இழந்து விட்டேன் என்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். இதற்கு நீங்க சும்மா இருந்த போதாது உழைக்கணும். உங்களுடைய விடாமுயற்சிகளை நீங்க செய்து கொண்டே இருக்கணும். முயற்சிகளை இன்னும் வலுவாக போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு நேரத்துல நீங்கள் மாறி இருப்பீங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்பைக்கும் நல்ல ஒரு வித்தியாசமானது தெரியும். யாரை உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேரமானது உங்களுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அங்கீகாரம் அது ஒரு சாதாரணமான பாராட்டாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். வேலை, தொழில், சமூக நிலை எந்த துறையிலும் நீங்கள் முன்னேறக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செய்த உழைப்பு வீணாக போகவில்லை. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கிரக பலன்கள் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நகர்ந்துவிடும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அமைந்துவிடும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகவும் மாறும். அதனால் உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் உயர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லும். நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலமானது தொடங்கிவிட்டது. இந்த ஒரு காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் தாங்கிக் கொண்ட அவமானங்கள், வேதனைகள் இவையெல்லாம் இனி உங்களுடைய பலமாக மாறும். நீங்கள் யார் என்பதை உலகம் உணரக்கூடிய நேரம் இது. கடந்த காயங்கள் வெற்றியாக மாறும்போது நேரம். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் இப்போது ஒவ்வொரு அனுபவமாக, ஒவ்வொரு பாடமாக, ஒரு வலிமையாகவும் மாறிவிடும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில
மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வேறுபடுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து எழுவது மட்டும் கிடையாது, அந்த ஒரு இடத்தை விட உயரத்தில் நிற்கப் போகிறீர்கள். இதுதான் உங்களுடைய நேரம். இனிமே நீங்க தைரியத்தை இழக்கக்கூடாது, உங்களுடைய உழைப்பையும் நிறுத்தக்கூடாது. இந்த இரண்டையும் செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உங்களை அழகான நம்பிக்கையான ஒரு மனிதராக நிச்சயமாக மாற்றும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.